ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ போடுறோம். 1 இயர் கேப்பு. அந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து கிளப் பால் போட்டிருந்து கிளப் பால் வீடியோக்கு அப்புறம் 1 வருஷம் கழித்து இந்த வீடியோ நான் போடுறேன். எதுக்கு 1 வருஷம், ஏன் 1 வருஷம் வீடியோ போடலன்றதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு காரணமும் நம்ம ஃப்ரெண்டு தான். போடுன்னு சொன்னால், என்னடா எல்லா வீடியோவில் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நண்பர் சொன்னான்றே, நீயே ஏதாவது ஒன்று சும்மா நண்பர் உருவாக்கிக்கினியான்றது நிறைய பேர் கேட்கலாம். இல்லை, உண்மையாலே நண்பர் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அவரும் வருவார். ஆஃப்டர் 1 இயர் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். டைட்டிலில் பார்த்தாலே தெரிஞ்சுக்குது என்ன வீடியோன்னு. கார்பன் க்ளவுஸ் வர்சஸ் எஸ்ஜி க்ளவுஸ் வந்து கம்பேரிசன் வீடியோ தான். எது பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண போகிறோம். இந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து நான் எப்பயோ வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த க்ளவுஸ் எல்லாம் வாங்கி ரிவ்யூ டெஸ்ட் போட முடியல. இப்போ தான் நம்ம சேனல் நம்மக்கிட்ட வந்திருக்கு. எதுக்கோசரம் 1 வருஷம் வீடியோ போடல, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 1 இயர் நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் வரோம். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிரிக்கெட் vlog சேனல் ஸ்டார்ட் ஆகும். இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எஸ்ஜி க்ளவுஸோ கார்பன் க்ளவுஸோடு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் இதிலே வந்து இது நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. பெரிய கவரில் இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது வந்து எஸ்ஜி கவர் தான். இந்த கவர் வந்து என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் எஸ்ஜி கவர்லேயே போட்டு வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதோட கவர் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு இந்த க்ளவுஸு. இது எவ்வளோ பெரிய கவர் கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட்டு வந்து 1999 இதோட ரேட்டு. 1199 இதோட ரேட்டு. எஸ்ஜி க்ளவுஸு ஹார்திக் பாண்டியா யூஸ் பண்ணுற க்ளவுஸ் இது. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் கைஸ், எஸ்ஜி பிராண்டட் க்ளவுஸ். எஸ்ஜி க்ளவுஸு இதோட நல்ல ஒரு சூப்பர் கிளப் எஸ்ஜி க்ளவுஸ். ஹார்திக் பாண்டியா யூஸ் பண்ணுற அந்த எஸ்ஜி க்ளவுஸ் கைஸ். இந்த எஸ்ஜி க்ளவுஸ்க்கும் நம்மளோட கார்பன் க்ளவுஸுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கார்பன் க்ளவுஸு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ் வாங்கி, இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். கார்பன் க்ளவுஸ்க்கும் இவங்க 2 பேருக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது கைஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கையிலே போட்டு பார்க்குறேன். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிது, நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கிது, கம்ஃபர்ட்டு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த க்ளவுஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த க்ளவுஸை வந்து நான் கழட்டிக்கிறேன். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த க்ளவுஸ் போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது க்ளவுஸு, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு இதுவாக ஃபீல் ஆகுது. இருங்க சொல்கிறேன் நான். நான் அந்த பழைய வீடியோக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிவேன் கைஸ். இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது கைஸ். நம்ம ஒரு ரிவ்யூ செக் பண்ணிடலாம் வாங்க. இந்த க்ளவுஸை கழட்டிட்டு நம்ம வந்து பேட்டை வச்சு ரிவ்யூ செக் பண்ணலாம். எந்த க்ளவுஸ் கம்ஃபர்ட்டாக இருக்குது, எந்த க்ளவுஸ் நல்லா சப்போர்ட்டாக இருக்குதுன்னு வாங்க.
ஸோ கைஸ் நான் மைக்கை கழட்டிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் ரிவ்யூ செக் பண்ணலாம். கிரிப்பு வந்து பேட்டில் பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது. கிரிப்பு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு பால் அட்டன் பண்ணும்போது நல்ல ஒரு டைமிங் அளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது பேட்டில் பிடிக்கும் போது. வாங்க ஃபோர்ஸ் செக் பண்ணிடலாம். ஃபோர்ஸாக செக் பண்ணும்போது இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வெளியே லூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ கிரிப்பு கரெக்டாக இருக்குது. அப்புறமா நம்மளோட இது வெல்க்ரோ வந்து அவ்வளோவா ஈஸியாக கழுறதில்ல, டைட்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்குற அந்த ஹோல்ஸ் மூலயமா, இந்த ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த ஹோல்ஸ் மூலயமா நல்லா ஒரு காற்றோ உள்ளே போயிட்டு வருது. கை வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ வாங்க இது ஹார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பால் மேலே கை மேலே அடிபட்டுச்சுன்னா கைக்கு எதுனா டேமேஜ் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருங்க. நான் அதுக்கு லெதர் பால் எடுத்துருக்குறேன். ஸோ கைஸ் கை வலிக்கல, பால் அடிப்படும் போதும் சரி எந்த ஒரு ஃபீலும் ஆகலை. க்ளவுஸ் மேலே படுற ஃபீல் தான் இருக்குது, ஃபீலும் ஆகலை. ப்ளஸ் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த க்ளவுஸு. எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. கை வேர்க்கலை, பேட்டு கூட நல்ல ஒரு grip ஆகுது பேட்டு. ப்ளஸ்ஸு இந்த வெல்க்ரோ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டி. இங்கே பாருங்கள், நல்ல குவாலிட்டி வெல்க்ரோவாக இருக்குது. நீங்கள் எவ்வளோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நல்ல இதுவாக இருக்குது. ஸ்வெட் ஆகிற ஃபீலிங்ஸ் இல்லை இதில். பேட்டில் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது கைஸ். பேட்டை பிடிக்கும் போதே இந்த க்ரிப்பு பார்த்தீங்களா, பேட்டை பிடிக்கும் போதே இந்த ஒரு க்ரிப்பில் ஒரு ஃபீல் கிடைக்குது நம்மளுக்கு. பாலை எப்படின்னு அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும் போதெல்லாம் க்ளவுஸ் இப்படி ஈஸியாக டர்ன் பண்ணிக்கலாம். பேட்டை திருப்பி டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக டர்ன் பண்ணி ஆடிக்கலாம். ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஸோ பால் வந்து கையில் அடிப்படும் போது ஃபீல் ஆகலை, நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்குது. ஸோ அந்த க்ளவுஸை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இந்த சைட் ஸ்டிச்சிங்கு லெதர் எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச் இல்லை, மிஷின் மேடு. ஹேண்ட் ஸ்டிச் இல்லை இந்த சைட் ஸ்டிச் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எதுவுமே ஹேண்ட்மேடு இல்லை, எல்லாமே மிஷின் மேடு. உள்ளெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க இந்த உள்ளே. சரி, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த க்ளவுஸை வந்து டெஸ்ட் பண்ணி. ஸோ கைஸ் இந்த க்ளவுஸ் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரிப்பு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பேட்டில். ஸோ கைஸ் எஸ்ஜி க்ளவுஸில் வந்து நம்ம பிடிக்கும் போது எஸ்ஜி க்ளவுஸ் கொஞ்சம் மோட்டாவாக இருந்ததுனால இந்த பேட்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கல கை பிடிக்கிறதுனால. இந்த க்ளவுஸ் போடும்போது நல்லா பேட்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது, நல்லா இப்படி நல்லா கம்ஃபர்ட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குது. வாங்க பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பவராக அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் லூஸ் ஆகுது. இந்த வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் லூஸ் ஆகுது, அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. இங்கே பாருங்கள் ஃபுல்லு இப்படி பிஞ்சு வருது, அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. இதில் கூட பாருங்கள் ஒரு மாதிரி அந்த வெல்க்ரோவே வெளியே வருது. ப்ளஸ் இங்கே கேப் இருக்குது, 2 கேப்பு. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கை ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி ஹீட் ஆகுது கை. பிகாஸ் இங்கே வந்து அந்த ஹோல்ஸ் இல்லை. இது ஒரு நார்மலாக ஒரு நார்மல் மேட்ச் ஆடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பெயின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அடி விழுதா கையில்?
ஸோ கைஸ், பெயின் டெஸ்ட் படி நம்ம ஃபிங்கர் லேப்பில் அடிக்கும் போது பெயின் தெரில. பட் ஆடும் போது பால் இங்கே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக கை டேமேஜ் ஆகும், வலிக்கும். பிகாஸ் இங்கே அடிக்கும் போது வலிக்குது. அந்த க்ளவுஸில் அப்படி இல்லை, அந்த க்ளவுஸில் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுங்க. இந்த லேயர் மட்டும் திக்காக இருந்துச்சு, அதனால நம்மளுக்கு நோவு ஏற்படல. ஆனால் இதில் வந்து அங்கே அடிக்கும் போது வலிக்குது. ப்ளஸ் ஹீட்டாக இருக்குது, கை ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த க்ளவுஸ் போடும்போது உள்ளே சூடாக இருக்குது கை. கண்டிப்பாக ஒரு 20 ஓவர்ஸ் எல்லாம் இந்த க்ளவுஸில் போட்டு ஆடினோம்னா அடிக்கடி கழட்டி கை ப்ளோ பண்ணுறதா இருக்கும். இங்கே எதுவுமே கேப்பே கொடுக்கல ஏர் போகிற மாதிரி, வெறும் இந்த சைடில் வண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் இங்கே சென்டரில் கொடுக்கல. லெதரும் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து இப்படி மடுக்க முடிய மாட்டேங்குது. கை இப்படி ஸ்டிஃபாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. லெதரும் ஃப்ளெக்சிபிள் லெதர் இல்லை. ப்ளஸ்ஸு வெறும் இங்கே தான் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இங்கே கோட்டிங்கே கொடுக்கல. இங்கே வந்து பாருங்கள் மோட்டாவாக இருக்குது. இங்கே என் விரல் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே விரல் வந்து க்ளீனாக ஃபீல் ஆகுது. பால் எல்லாம் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் ஃபிங்கருக்கு. க்ரிப்பு படி நல்லா இருக்குது க்ரிப்பு. ப்ளஸ் ஸ்பேஸ் கிடைக்குது கொஞ்சம் ஹேண்டிலில். கவர் ட்ரைவெல்லாம் நீங்கள் அடிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளவுஸ் வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் இப்படி எத்தாலே வந்துடுது. ஆனால் அந்த க்ளவுஸில் புல் பண்ண தான் வருது எஸ்ஜி க்ளவுஸில். ஸோ ரெண்டுக்கும் கம்பேரிசன் படி இந்த க்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். அந்த க்ளவுஸ் கம்பெனி க்ளவுஸ்னால 100/100. ஸோ இந்த க்ளவுஸ் வந்து 100க்கு ஒரு 40, ஒரு 50, ஒரு 70 தரலாம். இந்த க்ளவுஸுக்கு ஒரு 70 தரலாம். இந்த க்ளவுஸை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், ரெண்டு க்ளவுஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கார்பன் க்ளவுஸுக்கும் நம்ம கம்பெனி எஸ்ஜி க்ளவுஸுக்கும் கம்பேர் பண்ணாக்கா எஸ்ஜி க்ளவுஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ்ஸு டேமேஜ் ப்ரூஃப் பற்றி இது பண்ணாக்கா எஸ்ஜி க்ளவுஸ் தான் வின்னு. பிகாஸ் இதில் வெறும் இங்கே ஒண்டி சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க, இங்கெல்லாம் சேஃப்டியே இல்லை. இதுக்கு இங்கெல்லாம் பால் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அடி விழும். ஆனால் எஸ்ஜி க்ளவுஸில் அப்படி இல்லை, இவ்வளோ இங்கே மட்டும் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இதுவே இங்கே பாருங்கள் எவ்வளோ மோட்டாவாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு சொல்லி இந்த லெதரு. ப்ளஸ் ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தாக்கா இது விரலே மடுக்க முடியல. இந்த க்ளவுஸில் விரலே இப்படி மடுக்க முடியல. இது நல்ல ஒரு ஃப்ரீ, இது விரலோட ஷேப்லேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குது. பவர் ஹிட்டிங் படி பேட்டில் வந்து இது தான் வின்னுன்னு சொல்ல முடியும். பிகாஸ் இது வந்து இங்கே பாருங்கள் வெல்க்ரோ வந்து எவ்வளோ லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெல்க்ரோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வெல்க்ரோ இது நான் நல்லா அமுக்கிறேன். எவ்வளோ ஒரே கையில் நான் இழுக்கிறேன் வெல்க்ரோவை. ஆனால் பட் எஸ்ஜி க்ளவுஸில் பாருங்கள் அதே மாதிரி டைட் பண்ணுறேன். சரி லூஸாகவே நான் டைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் வரமாட்டேங்குது, அவ்வளோ குவாலிட்டி. இது ரெண்டு கையில் பிச்சா தான் வருது, அவ்வளோ குவாலிட்டி எஸ்ஜி க்ளவுஸில். ப்ளஸ் இந்த லெதரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லெதரில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, இது நார்மலாக ஒரு கோட்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இதில் நல்லாயிருக்கு. இதில் ஹோல்ஸும் இருக்குது. ப்ளஸ் தம் ஃபிங்கர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் அப்படி இல்லை, தம் ஃபிங்கரும் வந்து இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், இது மேலே மைக்கில் தெரியும் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மேலே இதில் உள்ளே வந்து ஒரிஜினல் லெதர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டம்பர் பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ரேக்ரன்ஸில் லெதர் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பாலில் நீங்கள் வந்து ரெண்டு க்ளவுஸை கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா இதுதான் வின் ஆகுது. இது ஒரு 3% சேலஞ்சில் தான் வின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டில் வந்து மேட்ச் ஆடும்போது என்னென்ன டேமேஜ் இதில் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட் இதில் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்ஜி வர்சஸ் கார்பன் க்ளவுஸ் கம்பேரிசன் படி இந்த க்ளவுஸ் தான் வின் ஆகும். பிகாஸ் இது ஸ்டாம்பே பாருங்கள், இது ஸ்டாம்பே ஒரிஜினலாக இருக்குது. பட் இதுக்கு அப்படி இல்லை, இதுக்கு ஸ்டாம்பே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கார்போன்னு சொல்லி இஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே ஷாப்பில் வாங்குது, இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குது. ரொம்ப மெலிசாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குது. இப்படி ஆடினாலே ஆடும், ரொம்ப திக்காக இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு மாதிரி மோட்டாவாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறதுனா இந்த க்ளவுஸே வந்து இந்த திக்னஸே மோட்டா, ஆனால் இதில் வெறும் ஃபிங்கர் பார்ட் ஒண்டி மோட்டாவாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு க்ளவுஸ்க்கு கம்பேர் பண்ண போகும்போது நம்ம எஸ்ஜி க்ளவுஸ் தான் வின் ஆகிருக்கு. ஸோ அமேசானில் வந்து க்ளவுஸ் வாங்காதீங்க,
வாங்குறதா இருந்தால் கடையில் போய் நல்ல க்ளவுஸ் வாங்குங்க. 2 க்ளவுஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஜி க்ளவுஸ் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி க்ளவுஸு. கார்பன் க்ளவுஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு நெட் ப்ராக்டிஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆடலாம். மேட்ச்க்கெல்லாம் கண்டிப்பாக எஸ்ஜி க்ளவுஸ் தான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இருங்க கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் எஸ்எஃப் 17 கிரெயின்ஸ் எஸ்எஃப் லெதர் பேட் புது பேட்டுக்கோ நம்மளோட ரீபுக் 18 கிரெயின்ஸ் வேல்யூ ரீபுக் இங்கிலீஷ் வேல்யூ பேட்டுக்கோ கம்பேரிசன் பண்ண போகிறோம். நியூ பேட் வர்சஸ் ஓல்டு பேட்டு, ரெண்டில் எது ஒரு நல்ல பெஸ்ட்டு பேட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பேரிசன் பண்ணி பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இது எஸ்எஃப் இங்கிலீஷ் வேல்யூ பேட்டு, இது ரீபுக் காஷ்மீர் வேல்யூ பேட்டு, ரெண்டும் லெதர் பேட்டு. இது நியூ பேட்டு, இதில் கொஞ்சம் ஓல்டு பேட்டு. இது நம்ம தோனி யூஸ் பண்ண பேட்டோட லுக்கு இது. அந்த பேட்டுன்னு சொல்ல முடியாது, லுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டோட லுக்கு இது. 2 பேட்டுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பேட்டு ஒரு நல்ல ரிவ்யூன்னு சொல்லிட்டு கம்பேரிசன் டெஸ்ட் பண்ணி வீடியோ போட போகிறோம். சகைஸ், இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஏன் இந்த ஒரு வருஷம் இவ்வளோ பெரிய கேப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம கிரிக்கெட் லவர் D7க்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர கிரிக்கெட் vlog சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து ரிவ்யூ டெஸ்ட்டு போட்டுனே இருக்குவோம். நம்ம நண்பரும் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்குவார் வீடியோவில். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோ. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.